என் வாழ்நாளில் இது போன்ற ஒரு அரசியல் சுனாமி, எலெக்ஷன் சுனாமியை நான் கண்டதில்லை. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பணம் கிடையாது. இந்த 3ம் கிடையாது. இல்லாமல் ஒரு தேர்தலை ஒரு கட்சி சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியும் என்று டிவிகே நிரூபித்திருக்கிறது. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கிய துறை இருக்கிறதே, அதை யாருமே பாராட்டாமல் இருக்க முடியாது. இனி இந்த ஜாதி கட்சியை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவார். மாண்புமிகு தெர்மல் குமார் மாறி மாறி பேசுகிறார். எலக்ட்ரிசிட்டி போர்டு பெரிய அது ஒரு சப்ஜெக்ட். அதை முழுமையாக படித்துக்கொண்டு சேர்மேன் ராதாகிருஷ்ணன் மூலமாக அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டும். காதர் மொய்தீன் போன்ற ஒரு நல்ல மனிதனை என் வாழ்நாளில் சந்தித்தது கிடையாது. கொஞ்சம் கூட பற்று இல்லாத ஒரு கட்சி திமுக கட்சி. எல்லா கட்சியிலும் தோல்வி என்று வருகின்ற பொழுது காலங்காலமாக நடந்து வருகிற ஒரு நடைமுறையை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் சொன்னது போல ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கான்வாயில் உட்கார்ந்து கொண்டு அவருடன் பேசி கொண்டு போனதெல்லாம் ஒரு சிறப்பு சலுகை. மாநில அரசாங்கம் என்ன நிதி கொடுத்தாலும் அந்த தலைப்பிலே அவர்கள் செலவு செய்யவில்லை என்று மத்திய அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, நீயும் நானும் லயோலாவில் படித்தோம், யாராக இருந்தாலும் அதை சொல்லுவதற்கு அந்த இடம் உகந்ததல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அதை தவிர்த்திருக்கலாம். அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்கிறது. ஸோ இப்போ திமுக பாஜக கூட்டணி வரும், அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது பிஜேபியோட உறவு வைத்துக் கொள்வதில் எது தடுக்கிறது? எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கெட்டிக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நிறுவனம்தான் பெரிது. நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அவர் எதிராக செயல்பட்டார் என்று சொல்ல முடியாது. வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்வில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான திரு விபி துரைசாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். இப்போ புது ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிறைவு பெற்றிருக்கு. நிறைய அரசியல் கலக்கமும் குழப்பமும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? புதிய ஆட்சி நிர்வாகிகள், அதாவது மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லோருமே எங்களுக்கு சில அவகாசம் கொடுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை நிறைவேற்றுவோம், ஆனால் சில அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருமே. எனவே ஒரு 20 நாள் என்பது ஜனநாயகத்தில் குறைந்தபட்ச நாட்கள் தான். ஒரு 6 மாத காலம் கழித்தாவது நாம் அதை ஒரு எஸ்டிமேட் போட்டு சொல்லலாம். அதுவரையும் நாம் அமைதியாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு பெரிதும் பயன்படுகின்ற காவேரி நீர் அலமாட்டு பிரச்சனையை பற்றி முதலமைச்சர் எங்கும் பேசவில்லை. மின்தடையை பற்றி பேசவில்லை. சட்டம் ஒழுங்கை பற்றி எங்கும் பேசவில்லை. அதே போல் கிராப் லோன், வேவியர் ஆஃப் கிராப் லோன், பயிர்கால கடனை தள்ளுபடி செய்வது பற்றி விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற கருத்தெல்லாம் இருக்கிறது. இந்த வேந்தர் டிவி மூலமாக நானும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்ற முறையில் பயிர்கால கடன், நகைக்கடன், கல்வி கடன், இந்த 3 கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் முழுமையாக என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த செய்தி வருகின்ற 18ஆம் தேதி பட்ஜெட் உரையிலே, கவர்னர் உரையிலே இடம்பெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க கோடை காலம்னு. இந்த கோடை காலத்தில் மின்வெட்டு பயங்கரமாக ஏற்படுது. தூக்கம் தொலைத்து எல்லாம் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த புதிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய நிர்வாக திறனை குறைத்து மதிப்பிடலாமா, இல்லை அவங்க குறிப்பிடுற மாதிரி இல்லை கடந்த காலங்களில் வேற எதுவும் சதிகள் இருக்குன்னு? சதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது என் கருத்து. மாண்புமிகு தெர்மல் குமார் மாறி மாறி பேசுகிறார். திருப்பரங்குன்றத்திலே ஒன்று சொல்லுகிறார், மதுரையிலே ஒன்று சொல்லுகிறார், சென்னையிலே ஒன்று சொல்லுகிறார். முதலில்
எலக்ட்ரிசிட்டி போர்டு பெரிய அது ஒரு சப்ஜெக்ட். அதை முழுமையாக படித்து கொண்டு சேர்மேன் ராதாகிருஷ்ணன் மூலமாக அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக சென்னை மட்டுமல்லாமல் தஞ்சாவூரிலே கிணற்று நீர் பாசனம் அதற்கு உதவியாக இருக்கின்ற மின்சாரம் இல்லாமல் பயிர்கள் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு போய்விட்டது என்று எண்ணுகின்ற பொழுது அமைச்சருடைய பதில் ஏற்புடையதாக தெரியவில்லை. முன்னாள் திமுக ஆட்சி வந்து பதவியிலிருந்து இறங்கறதுக்கு காரணமே மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அந்த மாதிரி இந்த மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை தானே ஏற்படுத்தும். சந்தேகமே இல்லை. அதனால்தான் நிர்மல் குமாரை நான் தெர்மல் குமார் என்று கூப்பிட்டேன். அது அவர் சப்ஜெக்டை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழக யூனியன் எல்லோருமே யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒத்துழைப்பு இல்லை என்று ஒரு சாக்கு போக்காக பேசுவது அமைச்சருக்கு அழகல்ல. அவர் ஹீ மஸ்ட் நோ ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற யூனியனை பற்றியோ தன்னுடைய துறையை சார்ந்த அதிகாரிகளை குறை சொல்வது அவ்வளவு நல்லதல்ல. இப்போ 60 வருட திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சு அவர் ஜோசப் விஜய் தலைமையிலான முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நான் ஒரு 6 பொது தேர்தலில் நின்றவன். என்னுடைய மகன் ராசிபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நின்று 61,000 ஓட்டுகள் பெற்றிருக்கிறார். நடந்து முடிந்தது. என்னை பொறுத்தவரை இது எலெக்ஷனே கிடையாது. எலெக்ஷன் கிடையாது என்றால் பின்ன என்ன என்று கேட்டால் இது ஒரு சுனாமி. இந்த சுனாமியில் டிவிக்கு வெற்றி பெற்றவர்கள்லாம் ஓட்டர் லிஸ்டில் அவர்கள் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று கூட கவனித்தார்களா அரசு துறை அதிகாரிகள் இல்லையா என்பது எனக்கு தெரியாது. எங்கேயோ பிறந்த ஒருவர் எங்கேயோ நிற்கிறார். நாமினேஷன் ஃபைல் செய்துவிட்டு டிக்ளரேஷன் வாங்க வருகிறார். என் வாழ்நாளில் இது போன்ற ஒரு அரசியல் சுனாமி, எலெக்ஷன் சுனாமியை நான் கண்டதில்லை. ஆனால் இது ஒரு மாற்றம் வரவேற்கக்கூடியது. எப்படி என்றால் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பணம் கிடையாது. இந்த மூன்றும் கிடையாது இல்லாமல் ஒரு தேர்தலை ஒரு கட்சி சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியும் என்று டிவிக்கு நிரூபித்திருக்கிறது. இந்த மாற்றம் தேவைதான் இந்தியாவுக்கு. இப்போ நீங்கள் தேசிய கட்சியில் இருக்கீங்க, இருந்தால் கூட நீங்கள் ஏற்கனவே திராவிட கட்சிகளில் இருந்தவர் நீங்கள். இப்போ இந்த ஆட்சியில் தான் பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள கிட்டத்தட்ட 9 பேர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்காங்க. இது பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு ப்ரொப்போர்ஷனேட் ஆஃப் பாப்புலேஷன் 23% உள்ள ஒரு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார் விஜய் வழங்கியிருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். அத்தோடு இல்லாமல் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கிய துறை இருக்கிறத அதை யாருமே பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட துறையை தான் இந்த பட்டியலின மக்களுக்கு வழங்குவார்கள் திமுக அதிமுக கட்சியில். ஆனால் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவு, கமர்ஷியல் டேக்ஸ் இதெல்லாம் இதுவரையிலும் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்காத ஒன்று கிடைக்க செய்திருப்பது செய்தித்துறை. இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். 7-8 அமைச்சர்கள் பட்டியலின மக்கள் அமைச்சர்களாக பெற்றிருப்பது இது தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான சரித்திரம். இனி இந்த ஜாதி கட்சியை வைத்து கொண்டு வியாபாரம் செய்பவர்களெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவார்கள். இப்படி ஒரு யோசனை யார் அவருக்கு சொல்லியிருப்பா? இதுவரைக்கும் வந்து யோசனை யார் சொன்னார்கள் என்பதை விட இதை செய்வதற்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் விஜயிடம் இருக்கிறது, கொடுத்து விட்டார். மற்ற கட்சிகளெல்லாம் திராவிட கட்சிகளெல்லாம் உதாரணத்திற்கு காமராஜர் காலத்தில் கக்கன் அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்தார்கள். அதன் பிறகு இந்த சமுதாயத்திற்கு அந்த துறையை ஒதுக்கவே இல்லை. எனக்கு கூட அந்த துறையை ஒதுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் நிறைய பேட்டிகளில் கூட சொல்லியிருக்கிறார்.
ஆனால் யாரும் ஒதுக்கவில்லை, கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது முக்கியமான துறைகள் எல்லாம் இந்த சமுதாய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அதை வரவேற்க தான் வேண்டும். வரவேற்க தான் வேண்டும். இப்போ இந்த தேர்தல் முடிந்த பின்னால் நிறைய கட்சிகள் வந்து நிறைய தலைவர்கள் இடம் மாறி போயிருக்காங்க. அவர் முதல்வர் ஜோசப் விஜய் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டின்னு சொன்ன மாதிரி, இப்போ அதிமுகவிலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் படையெடுத்து போய் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் வந்து திமுகவை நோக்கி நகர்ந்திருக்காங்க. ஆனால் இதே மாதிரி உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில இருந்தும் ஒரு முன்னாள் தலைவர் விலகி இருக்காரு. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் விலகி இருக்கிறார் என்பதை காட்டிலும் ஏதோ கோபதாபத்திலே சற்று தள்ளி இருக்கிறார் என்றுதான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஏன் விலகி இருக்கிறேன், என்னோடு வாருங்கள் என்று அழைப்பதற்கு முன்பாக இந்த நோக்கத்தை நான் அடைவேன், அதற்காக என் பின்னால் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. காரணம் காரியம் தெரியவில்லை. ஆகவே தான் என்னை போன்றவர்களெல்லாம் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றோம். நிறைய அமைச்சர்கள் இங்கும் அங்கும் போகிறார்கள். அந்த போக்கெல்லாம் சரியான போக்கா என்றால் சரியில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. நான் மிகவும் வருத்தப்பட்டு காலையிலும் மாலையிலும் பிஜேபி ஆஃபீஸிலும் சொல்லி வருத்தப்படுவது, ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் போன்ற ஒரு நல்ல மனிதனை என் வாழ்நாளில் சந்தித்தது கிடையாது. அவர் எந்த அளவுக்கு திமுக மீது பற்று உள்ளவர், கலைஞர் மீது பற்றும் பக்தியும் கொண்டவர் என்பதை நான் அறிவேன். அப்பேற்பட்டவர் திமுகவிலிருந்து விலகி போய்விட்டாரு என்று எண்ணுகின்ற பொழுது என்னதான் அங்கு நடக்கிறது என்று என்னால் யூகம் செய்ய முடியும். ஐயுஎம்எல் மட்டும் போலியே, இடதுசாரிகளும் போயிருக்காங்க, விடுதலை அவர்களெல்லாம் சிறுத்தைகளும் போயிருக்காங்க, உங்க தேசிய கம்யூனிஸ்ட் கட்சி போவதும் காங்கிரஸ் காங்கிரஸ் போயிருக்கு. விலகி போவதும் இதெல்லாம் நான் கண்டறிந்தது. ஆனால் ஐயுஎம்எல் காலம் எப்போதும் வெற்றி தோல்வியிலும் இன்ப துன்பத்திலும் கூடவே இருப்பார். அவருடைய அணுகுமுறையே மிக சிறப்பாக இருக்கும். எந்த நிலையிலும் எதற்கும் சங்கடப்படாமல் சஞ்சலப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஐயுஎம்எல் தலைவரே போய்விட்டாரே, அப்படி என்றால் அங்கே என்ன நடக்கிறது? அப்படி என்றால் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான தலைமை இல்லாமல் தானே போய்விட்டார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. இப்போ இந்த கூட்டணி அமைச்சரவையும் தமிழகத்துக்கு புதுசு. இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு நீடிக்காதுன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது எப்படி? அவருடைய கூற்று கண்டிக்கத்தக்கது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், ஆர்டிக்கிள் கான்ஸ்டியூஷன் 356 மேலே கொஞ்சம் கூட பற்று இல்லாத ஒரு கட்சி திமுக கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு இது நீடிக்காது, 6 மாதம் கூட போகாது, 3 மாதம் கூட தாங்காது என்ற வார்த்தைகளெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பது என் கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி 356க்கு எதிராக தான் அதனுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி இருந்தாங்க. பட் இந்த ஆட்சியை கலைக்கணும், இது நீடிக்காது அப்படின்னு சொல்கிறது அவங்க கட்சி தொண்டர்களுக்கான ஒரு உற்சாகமான ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தையாக இல்லை, அந்த எடுத்துக்கலாமா? கட்சியில் இருப்பவர்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் விவரமான தொண்டர்களை பெற்றிருக்கிற கட்சி திமுக. 356ஐ பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் எந்த மாநிலத்திலும் பயன்படுத்தியது கிடையாது. அதை அதிகமாக பயன்படுத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி. அவர்கள் விலகி போவார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்தது தான், ஒரு யூகமாக தெரிந்து கொண்டேன். ஆனால் 356 மீது அந்த 356 பிரிவையே எடுக்க வேண்டும் என்று காலம் முழுவதும் பாடுபட்ட கலைஞரால் வளர்க்கப்பட்ட திமுகவினுடைய தற்போதைய தலைவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் முன்னாள் துணை சபாநாயகர், இப்போ இன்றைய சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் இந்த 24 அவர் எம்எல்ஏ பொதுவாகவே நடவடிக்கை சபாநாயகர் எடுக்கின்ற முடிவுக்கு நம்ம எதிர்கருத்து கூறுவது சரியாக இருக்காது. அவர் ஒரு நல்ல மனிதர், நீண்ட கால அனுபவம் உள்ளவர். அவரை தெரிவு இந்த பதவிக்கு தெரிவு செய்ததிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன்.
மிக நிதானமாக விஜய் முதலமைச்சர் அவர்கள் எந்த செயலையும் செய்கிறார் என்பது என் கருத்து. அவருடைய செயல்பாடுகள் போக போக தான் தெரியும். மற்றொரு விஷயம், 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்தீர் ஒரு பெண் அசெம்பிளி செக்ரட்டரியாக வந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த எதிர்க்கட்சிகளை எப்படி சமாளிக்கப் போகிறது தமிழக வெற்றிக் கழகம்? ஏன்னா இப்போ உங்களுக்கு முன் அனுபவம் வந்து முன்னாள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருந்த மாதிரி இப்போ வாய்ப்பு இல்லாத அளவுக்கு எல்லாருமே புதுமுகங்கள், சட்டசபைக்கும் சரி அரசியலுக்கும் சரி. அவர் வகுப்புகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு வகுப்பு எடுப்பது நல்லது. குறைந்தபட்சம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், எப்படி சபாநாயகரை விழித்து பேசிவிட்டு பிறகு கருத்துக்களை சொல்வது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. கல்வி வேறு, அரசியல் அனுபவம் வேறு, சட்டமன்ற அனுபவம் என்பது வேறு. இதை அவர்கள் வகுப்புகள் நடத்தி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த மாதிரி நேரத்தில் ஏறத்தாழ 59 57 திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அவர்கள் 41 42 அதிமுக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை கேட்டால் ஆளுங்கட்சிக்கு நன்மை. அதை திருத்திக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, இது ஒரு ஆளுங்கட்சிக்கு இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர், அமைச்சர் செங்கோட்டையன், இவங்களை தவிர மீதி எல்லாருமே புதுமுகங்கள். அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி 0 ஹவர்ஸ் எது, கொஸ்டின் ஹவர் எது, துணை கேள்வி எப்போ கேட்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம், முதல்ல கேள்வி கேட்பவர்களுக்கு எப்படி பதில் அளிப்பது, எப்படி அந்த அவர்களை சபை நாகரிகத்தை எப்படி கடைபிடிக்கணும், நாகரிகத்தோடு நாகரிகமாக அவர்களை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இதற்கு வகுப்புகள் நடத்தி தான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பல பட்டங்கள் பெற்றிருக்கலாம். பட்டங்கள் எல்லாம் சட்டசபைக்கு உதவாது. இதுக்கு அனுபவ அறிவு தான் வேண்டும். இரண்டாவதாக, சபாநாயகர் அவர்களை எப்படி விழித்து பேசுவது என்பது ஒரு முறை இருக்கிறது. மிக சின்ன சின்ன விஷயங்கள், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எப்படி பேசுவது, வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசும் பொழுது அதை மறித்து எப்படி பேசுவது என்பதெல்லாம் வகுப்புகள் நடத்தி தான் அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுறதில் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சிடி நிர்மல்குமாரும் அவர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும். அது அப்படியே திமுக ஆட்சியினுடைய ஸ்டேட்டஸ்கோங்கிறப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதோ அதுக்கு அடிபணிந்து ஒரு அரசாங்கம் செயல்படுவதுதான் அது நல்லது. அப்பொழுதுதான் அது நல்லது. அப்பொழுதுதான் சட்டசபையினுடைய தலைவர்களுடைய உத்தரவுக்கு நீதிமன்றங்களும் குறுக்கிடாமல் போகும். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடைமுறைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை அரசு சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? உயர் நீதிமன்றமானாலும் சரி, உச்ச நீதிமன்றமானாலும் நீதிமன்றங்களுடைய உத்தரவுக்கு அடிபணிந்து அரசாங்கம் அதை கடைப்பிடிப்பது, அதை அமுல்படுத்துவது அதனுடைய அடிப்படை கடமை. இப்போ அவர் திரு அண்ணாமலையுடைய பிளவு கட்சியில் தினம் ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பின்னடைவாக நீங்கள் நினைக்கலையா? நான் பின்னடைவாக கருதவில்லை. காரணம், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கெட்டிக்காரராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நிறுவனம்தான் பெரிது. இன்ஸ்டிடியூஷன் இஸ் பிகர் தேன் இண்டிவிஜுவல். அந்த நிலையில் பார்த்தால் கட்சி கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது ஒவ்வொருவனுடைய கடமை. அந்த வகையில் பார்த்தால் சில பேர் உள்ளூர் பிரச்சனை, மாவட்ட தலைவர்கள் மீது கொண்ட பிரச்சனை, அல்லது ஒன்றிய தலைவர்கள் மீது கொண்ட பிரச்சனையின் காரணமாக போயிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் போனோம் என்று சிந்திக்கவும் தொடங்கியுள்ளதாக எனக்கும் செய்தி வருகிறது. நமது விஜய் அரசாங்கத்திற்கு ஒரு 6 மாதம் கொடுத்தது போல இந்த பிளவுபட்ட
சென்றவர்களுக்கு ஒரு 3 மாத காலம் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். இல்லை, இப்போ இன்றைய தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரா அவர் எடுத்த ஒரு நகர்வாத எடுத்துக்கலாமா? நயினார் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அவர் எதிராக செயல்பட்டார் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு இடத்தில் கூட அவர் பெயரை உச்சரித்து அவருடைய போக்கு, அவருடைய நடைமுறை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லவே இல்லை. அவர் இதுவரை ஏன் நான் பிளவுபட்டு போகிறேன், எதற்காக அந்த கட்சியிலிருந்து நான் விலகி இருக்கிறேன் என்றெல்லாம் நமக்கு இன்னும் அவர் தெளிவாக சொல்லவில்லை. அரசியல் கட்சியாக கூட அந்த மூவ்மெண்ட் எப்பொழுது தொடங்குவார் என்றெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. வி தி லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவர் பிஜேபியில் இருக்கின்ற பொழுதும் அதை நடத்தி வந்தார். அந்த நடத்தி கொண்டு வந்த அந்த இயக்கத்திலே தொடர்பு கொண்டவர்கள் தான் சென்றிருக்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நாணய தலைவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திற்கும் சரி, சட்டமன்றத்துக்கும் சரி தொடர்ந்து போட்டியிடுறாங்க. தொடர்ந்து போட்டியிட்டாலும் தோல்வியை தான் தழுவுறாங்க. ஆனால் அடுத்தடுத்து அவங்களுக்கு பதவிகள் வந்து தேசிய தலைமையை வழங்குது அப்படின்னு சிலர் குற்றம் சாட்டி வெளியில் போயிருக்காங்கல்ல. இல்ல அது யதார்த்தம் தான். ஒரு அது அது உண்மை எடுத்துக்காட்டா? அது உண்மை என்றாலும் கூட ஒரு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அதனை காலம்தான் பொறுத்திருந்து தான் அதற்கு தீர்வு காண வேண்டும். அதற்காக ஒரு இயக்கத்தை வெளிப்படையாக சொல்லுவதோ, இயக்க தோழர்களை அழைத்து செல்வதோ அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லா கட்சியிலும் தோல்வி என்று வருகின்ற பொழுது காலங்காலமாக நடந்து வருகிற ஒரு நடைமுறையை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ அரசியல் கட்சி நடத்தணும்னா அதுக்காக தனியாக ஒரு பெரிய நிதி வேணும்ல. ஒரு சந்தேகமே அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் தேர்தலுக்கு நீங்கள் ஆமா. தயாராகணும்னா ஆமாம். அதுக்கு வந்து அவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பின்புலம் இருக்கா? பின்புலம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஒரு பேச்சு திறமை, எழுத்து திறமை உள்ள ஒரு இளைஞர். அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முதலில் வாழ்த்தியவன் நான் தான். ஆனால் இப்பொழுது அவர் நடந்து கொள்கின்ற விதம், எதற்காக இந்த கட்சியை விட்டு போகிறேன், எல்லோரையும் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்ற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை, கிடைக்கல. அவர் நயினார் நாகேந்திரனோட முரண்பட்டாரு, நயினார் கேசவ நாகேந்திரன் விநாயகத்தோட இல்லை இல்லை முரண்பட்டாரு, இல்லை இல்லை அவர் கேடி ராகவனோட முரண்பட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. கேடி ராகவன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கின்ற இடத்தில் இல்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் டெல்லியில் இருப்பவர்கள் செய்கின்ற செயலுக்கு அவர் டெல்லியில் இருக்கின்ற தலைவர்களோடு நெருங்கிய பேசக்கூடியவர், வாதம் செய்யக்கூடியவர். அங்கு பேசி இதையெல்லாம் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அப்படி பேசியிருந்தால் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வித்தின் தி 4 வால்ஸ் அந்த டிஸ்கஷன் போயிருக்கலாம். ஆனால் என்ன பேசினார்கள், இவர் என்ன எதையெல்லாம் கருத்து வேறுபடுகிறேன் என்று அவருடைய மனுவில் சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இல்லை, இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து பதவிக்காலம் முடிந்து விலக்கப்பட்ட ஒரு திரு KN லக்ஷ்மணன் ஆகட்டும், ஒரு இலா கணேசன் ஆகட்டும், ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இல்லை ஒரு CP ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இப்படி எவ்வளவோ தலைவர்கள் அமைதியாக தானே இருந்தாங்க. அவங்க யாரும் தனி கட்சி ஆரம்பிக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நானெல்லாம் அவரை ரொம்பவும் நேசித்தவர் தான். அவருடைய கெட்டிக்காரத்தனம், சுறுசுறுப்பு, கேள்விக்கு பதில் சொல்வது, மக்களினுடைய அன்பை அவர் குறுகிய காலத்தில் பெற்றிருப்பது, கட்சிக்காக அவர் உழைத்தது, கட்சி அவரை வளர்த்தது, இதையெல்லாம் நான் அருகில் இருந்து பார்த்தவன் என்ற முறையில் இந்த முறை அவர் எடுத்த முடிவு என்னால் அவர் என்ன செய்ய போகிறார், அவரை நம்பி இவ்வளோ பேர் போகிறார்களே என்ற ஒரு கேள்விக்கு எனக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. இல்லை, பொதுவாக ஒரு நாட்டின் பிரதமருங்கிறவருடைய கான்வாயில் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அப்படி இருக்கப்ப பிரதமரோடவே பயணித்த ஒரு தலைவர், அவர் அதெல்லாம் நினைவு பார்த்திருந்தாருன்னா அவருக்கு இந்த இயக்கத்துக்கு எதிராக இந்த கட்சி அவருக்கு எவ்வளவு சலுகைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்திருக்கிறது. அவர் மறுக்கவே முடியாது. நீங்கள் சொன்னது போல
ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கான்வாயில் உட்கார்ந்து கொண்டு அவருடன் பேசி கொண்டு போனதெல்லாம் ஒரு சிறப்பு சலுகை, ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் என்று சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் முதலமைச்சரோடு கான்வாய் காரில் ஏறி செல்வதென்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு கார் இருக்குது, அந்த காரில் அவருக்கு பின்னாடி போய் தான் பழக்கம். அவருக்கு உதாரணத்திற்கு திடீரென்று அவர் துணைத் தலைவராக வந்தார். சிறிது காலத்திலேயே அவரை தலைவராக ப்ரொமோட் செய்தார்கள். யாருமே அதெல்லாம் எதிர்க்கவே கிடையாது. எதிர்க்கவே இல்லை. தலைமை சொல்லுகிறது நாம் கட்டுப்படுவோம். தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதுக்கு கீழ்ப்பணிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் அவரை ஏறத்தாழ சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மகனை விட வயது குறைவானவர் தான். இருந்த போதிலும் என் மகனை விட சின்ன வயது உள்ளவர் தான். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டாரோ அதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். தலைவரே என்று அழைத்து கொண்டு தான் நான் எல்லாம் உள்ளே போவேன். எனவே அவர் என்னை போன்றவர்களை அண்ணாமலை குறை சொல்லவே முடியாது. இல்லை, அது ஓகே. இப்போ அவர்னால தலைமை என்ன சொல்லுகிறதோ இல்லை, அதுக்கு அவர்னால இந்த கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்குமா இருக்காதா? பின்னடைவு என்பது சொல்ல முடியாது. காரணம் அதனால தான் நான் ஒரு 90 டேஸ் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். எப்பொழுதுமே ஒரு நிறுவனம் தான் பெரியது. அதாவது நான் அடிக்கடி நண்பர்களிடம் சொல்வது, பார்ட்டி இஸ் லைக் எ ஓஷன், வி ஆர் எ ட்ராப் இன் இட். ஒரு கடலில் ஒரு துளி போன்று என்று நினைத்து கொண்டு ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர் நினைக்க வேண்டும். அப்படி நினைப்பவர் தான் ஹி வில் கோ லாங் வே. அவர் வந்து முற்றிலும் விலகி போக காரணம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர் மேலே வச்ச சில குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. இல்லை, உங்களுடைய கருத்தெல்லாம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது பேச வேண்டிய இடம் டெல்லியில் இவர் பேச வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாதா செய்வதற்கு. சரி, இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் இருந்தது இல்லையா? அதற்கான நிதி ஒதுக்கீடு வந்து இப்போ வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மாநில அரசுக்கு சுமை ஏற்றக்கூடிய வகையில் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்கல்ல, அது எப்படி பார்க்க? அது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு தகுதியானவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கி கொண்டு இருக்கிறது இந்த அரசு. அதில் தமிழகத்தை பொறுத்தவரை நான் பல இடங்களில் மாண்புமிகு நிதியமைச்சர் மேடத்திடம் கூட இந்த கேள்வியை நான் கேட்டேன். தமிழகத்தில் திடீர் என்று ஒரு 50% ஆஃப் தி பெனிஃபிஷியர்ஸ் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதை முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. உதாரணத்திற்கு எங்கள் நாமக்கல்லில் ஒரு 4000 பேர் அந்த பலனை பெற்றிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்துக்கு. அது 2000 பேராக குறைஞ்சு விட்டது. இதனை மத்திய அரசாங்கம் கேட்டிருக்க வேண்டும். மத்திய அரசியல் அந்த துறையை சார்ந்த செக்ரட்டரி லெவலில் இருப்பவர்கள் வந்து மாநில சீஃப் செக்ரட்டரியிடம் பயனாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சுன்றீங்க. ஏன் குறைந்தது? நாங்கள் நிதி ஒதுக்கவில்லையா? ஒதுக்கிய நிதியை ஏன் நீங்கள் தர மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் மத்திய அரசு அதை கேட்டிருக்க வேண்டும். அதே போல இவர்களும் குறைத்திருக்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு மகாத்மா காந்திங்கிற பேரே பிடிக்காது, ஆனா அந்த திட்டத்தை வந்து இப்படி சார் இது வந்து தமிழக அரசுக்கு வடிவேல் பாணியில் தான் ஏற்கனவே நிதி சுமை அதிகம். வடிவேல் பாணியில் தான் சொல்லணும். இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஃபாதர் ஆஃப் நேஷன், ஒரு தேசத்தின் ஒற்றுமை அதை தான் மாற்றி ராம்ஜின்னு இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தா அது தவறான ஒரு. மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டு ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சுட்டீங்கல்ல. என்ன பேர் வச்சுருக்காங்க? ராம்ஜிங்கிறது ஒரு கடவுள் பெயருங்கிற அந்த முறையில் வச்சாங்களே தவிர மகாத்மா காந்திக்கு எதிரானவர்கள் என்று சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நான் மறுக்கிறேன். இரண்டாவதாக, மாநில அரசாங்கம் என்ன நிதி கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, அவர் திராவிட மாடல் அரசு என்று சொன்னார். ஏதோ ஒன்று
அந்த தலைப்பிலே அவர்கள் செலவு செய்யவில்லை என்று மத்திய அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. ஆகவே இவர்கள் அந்த சரியான தலைப்பிலே செலவு செய்யவில்லை. நாம் நிதியை கொடுத்தால் உதாரணத்திற்கு நேற்றைக்கு பாருங்க டிசாஸ்டர் அமௌண்ட் 1000 கோடி வந்திருக்கிறது. ஆமா, அவர் அமைச்சர் ஒரு நம்பிக்கையோடு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆ? அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவருடைய துறை அதுக்கு சம்மந்தப்பட்டது. டிசாஸ்டர் அமௌண்ட் 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னால் மாநில அரசாங்கத்திற்கு எதிரான கொள்கை கிடையாது. ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திய மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கினால் அந்த பணத்தை அந்த தலைப்பின் கீழ் ஹெட்டு மாற்றக்கூடாது. யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் என்று சொல்வார்கள். எப்படியெல்லாம் செலவு செய்தோம் என்று கணக்கினை பணம் கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு கேட்பதற்கும் எப்படி செலவு செய்தோம் என்று சொல்வதற்கும் கடமைப்பட்டவர்கள் மாநில அரசு. எந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படுதோ அதுக்கான நிதி அதுக்கே பயன்படணும். அதுக்கு அந்த கொஞ்சம் கூட ஒரு பைசா கூட போன ஆட்சியில வந்து பட்டியலினத்தவருக்கு வழங்கப்பட்ட தொகை வந்து பணத்தை திருப்பி அனுப்பிய ஒரு திருப்பி அனுப்பப்பட்டதா ஒரு உண்மை உண்மை அது 17,000 கோடி என்று சொல்லுகிறார்கள். சரியாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதையெல்லாம் கூட நீதிமன்றத்திலே போய் எதற்காக பட்டியலின மக்களுடைய நன்மைக்காக ஒதுக்கிய பணத்தை திருப்பி அனுப்பினார்கள் என்று கேள்வி கேட்டிருந்தால் அது நீதிமன்றமே அதனுடைய கண்ணோட்டமே வேறுவாக இருக்கும். மத்திய அரசாங்கம் சட்டப்பிரகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மாநில அரசாங்கம் செயல்படுகின்ற பொழுது ஆட்சியை கவிழ்ப்பதற்கூட உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நிலையெல்லாம் முதலமைச்சர் காதிலே போட்டுக்கொள்ளாமல் அவருடைய நாலேஜுக்கு எடுத்து செல்லாமல், அது அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலும் சரி அல்லது அவரே விருப்பப்பட்டு அவர்களுக்கு ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி தவறு தான். இப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் பேச்சை கேட்டேன், அது ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. முதலமைச்சர் பார்த்து நீயும் நானும் கிளாஸ்மேட்டு, நம்ம நெருக்கமான நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற சூழ்நிலை வார்த்தைகளெல்லாம் அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அங்கே உறவு கொண்டாடுவதற்கு இடம் அல்ல சட்டமன்றம். உரிமைகள் கேட்கின்ற இடம், சட்டத்தை இயற்றக்கூடிய இடம், சட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் காவல்துறை அதிகாரிகள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நீயும் நானும் லயோலாவில் படித்தோம், சபாநாயகரும் சேர்த்து சபாநாயகரும் லயோலா ஸ்டூடெண்ட் தான், யாராக இருந்தாலும் அதை சொல்லுவதற்கு அந்த இடம் உகந்ததல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அதை தவிர்த்திருக்கலாம். ஸோ அவருடைய நடவடிக்கைகள் போக போக தான் தெரியும். போக தான் தெரியும். நான் சொன்ன இந்த 4-5 சப்ஜெக்டு ரொம்ப இன்றைக்கு தமிழக மக்களை சார்ந்தது. அலமாட்டி பிரச்சனை என்ன செய்ய போகிறது, ஸ்பெஷல் செஷன் நடத்த போகிறீர்களா, அல்லது ஏதாவது தீர்மானம் கொண்டு வர போகிறீர்களா, அல்லது காங்கிரஸ் கட்சியிடம் சொல்லி அதை நிறுத்த சொல்ல போகிறார்களா என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த அரசு. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ இண்டி கூட்டணியில் திமுக இல்லை. இப்போ திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணைஞ்சு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்கிறது. ஸோ இப்போ திமுக பாஜக கூட்டணி வரும். நான் அதை தான் சொல்லுகிறேன். அரசியலில் மட்டும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கும், நடக்காது என்று சொல்ல. அப்போ திமுக எம்பிக்கள் நிறைய பேர் மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. திமுக எம்பிக்கள் ஏன் பிஜேபியிலேருந்து வர்றவங்க ஆகக்கூடாதா? இல்லை, நீங்கள் பிஜேபியில் தான் யாரும் இல்லையே. இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து இல்லை. அந்த திமுகவும் பிஜேபியும் கூட்டணியாக ஆகிட்டா தேர்தலில் நின்று பிஜேபி தோழர்கள் அமைச்சர்களாக ஆகக்கூடாதா? நான் இப்போ சூழ்நிலையை கேட்குறேன். நீங்கள் 3 வருஷம் கழிச்சு நடக்கிற தேர்தலை நான் கேட்கல. இப்போதைய சூழல்ல வந்து விட்டது. இந்திய கூட்டணியிலிருந்து திமுக விலகி பாரதிய ஜனதாவுடன் இணைந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் இருந்த மாதிரி சார் அதெல்லாம் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 8 பேர் நினைக்கிறேன் மத்திய அமைச்சர்கள். வாஜ்பாய் கலைஞர் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு. கூட்டணிக்கு நாங்கள் வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலேயே அமைச்சர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்குமா? வாய்ப்பு தருவாங்களா? அது ஒரு சிறந்த நடைமுறையை கையாளுகின்ற விதமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ அவங்க கனிமொழி எம்பி வந்து இருக்கை கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது
பாராளுமன்றத்தில் காங்கிரஸார் பக்கத்தில் நாங்கள் உட்கார தயாராக இல்லைன்னு கடிதம் கொடுத்துருக்காங்க பாராளுமன்ற இது சபாநாயகருக்கு. இப்படி அப்போ எல்லாம் பாரதிய இல்ல, ஜனதாவோட நெருக்கமா நீங்க இணக்கமா? நீங்க சொல்லும்போது நான் இன்னொன்னு சொல்றேன். 2 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்த்தது யார்? 356 பயன்படுத்தியது யார்? காங்கிரஸ் கட்சி. அவர்களை நம்பலாமா? பிஜேபி கலைஞர் மேடம் ஜெயலலிதா பொறுப்புக்கு வந்த பிறகு அவரை கைது செய்து சித்திரவதை செய்த பொழுது அத்வானி போன்றவர்களால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கலைஞர் சொன்ன பதில் 356 பயன்படுத்த வேண்டாம் என்று தான் சொல்லி அனுப்பினார். காங்கிரஸ்காரர்கள் 2 முறை ஆட்சியை கவிழ்த்தார்கள். எதற்காக? அவங்க காங்கிரஸ் அரசை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக எல்லா மாநிலமும் இந்தியா பூரா அந்த 356 அதிகமாக பயன்படுத்தின அரசு அது ஆமா, காங்கிரஸ் அரசு. ஆமா. அவர்களோடு இவர்கள் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது பிஜேபியோட உறவு வைத்துக் கொள்வதில் எது தடுக்கிறது? தடை இல்லை. தடை. திமுக பாஜக கூட்டணிக்கு தடை இல்லை. அது இருக்க முடியாது. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நான் முன்னில் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வேந்தர் டிவி மூலமாக தமிழக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். வணக்கம்.